மக்களே, நாங்க இந்த மேட்சை கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போய் கடைசி பால் வரையும் போறதுக்கு முன்னாடி முடிப்பேன்ற மாதிரி ரிஷப் பண்ணிட்டு இந்த மேட்சை ஜெயிச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 பாயிண்ட்டை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெற்றி பாதையை தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பண்ட்டுக்கு பேட்ல படுதா அப்படின்ற மாதிரி ஆடி 68 ரன்னு 50 பாலுக்கு அடிச்சிருந்தார். ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு இன்னிங்ஸ் தான். ஓகே, ஆனா அவருக்கு ஃபார்ம்ல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேணா நான் நம்பலாம். இன்னொரு பக்கம் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு குரூஷலா இருந்ததே அந்த பவர் பிளேல போட்ட 6 ஓவர் தான். முகமது ஷமி கண்டிப்பா பாலை வச்சு இப்படி அப்படி நகர்த்தி 2 ஓப்பனரையும் காலி பண்ணாரு. குறிப்பா அபிஷேக் சர்மாவை டக் அவுட் சர்மாவை ஆக்கி அனுப்புனது தான் இந்த மேட்சோட பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஸோ கண்டிப்பா இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் முகமது ஷமியா தான் இருப்பார். ஏன்னா போன மேட்சுமே கேஎல் ராகுல் எடுத்தார். இந்த மேட்சுமே அந்த மொமெண்டத்தை செட் பண்ணி அந்த 10 ஓவருக்கு ஒரு 30-40 ரன்லயே வந்து மொமெண்டம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பவுலர்ஸ் தான் காரணம். அதுக்கப்புறம் பேட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பவுலர் கலக்கினா பேட்டர்ஸும் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணா மேட்சை ஜெயிக்கலாம் அப்படின்றத இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.